நம்ம தமிழ்நாட்டுல நம்ம கூட்டுறவு கடன் அந்த வாங்கின கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அப்படி ஏன் தெரியுங்களா, தமிழ்நாட்டுடைய ஒரு 3 பேர்ல 2 பேர் விவசாயத்தை சார்ந்த தொழில் செய்யறாங்க தமிழ்நாட்டுல. அப்படி இருக்கும்பொழுது வருஷத்துக்கு நீங்க 10,000 கோடி கடன் வாங்கினவங்க கூட சந்தோஷமா வெளிநாட்டுல வாழ்ந்துடுறாங்க கடனை கட்டாம. ஆனா 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு அந்த கடனை யாரா வீட்டு வாசல்ல வந்து கேட்டாங்கன்னா அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 2021, 22, 23 கிட்டத்தட்ட 1968 விவசாயிகள் தமிழ்நாட்டுல தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 விவசாயிங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்கன்றத இந்த புள்ளி விவரம் சொல்லுது. அவங்களெல்லாம் நம்ம காப்பாத்தி ஆகணும். இப்ப சூப்பர் எல்னினோ வரப்போகுது. அந்த சூப்பர் எல்னினோனா கடுமையான வறட்சி. அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். இன்னும் எவ்வளவு கடன் வாங்குவாங்களோ அவங்க தெரியாது. நம்ம விவசாயிங்க எங்க இருக்காங்க தெரியுங்களா? 100 அடி ஆழத்து பள்ளத்துல இருக்கிறாங்க. 100 அடி ஆழ பள்ளம் கடன் சுமையில. ஆனா நீங்க நம்மளுடைய தமிழக அரசாங்கம் இன்னைக்கு அவங்க 50 அடி ஆழ கயிறு தான் கொடுத்திருக்கீங்க. எப்படி வெளியில வருவாங்க? 50 அடி கயிறு அவன் 100 அடி ஆளும் பள்ளத்து இருக்கிறாங்க. அந்த விவசாயிங்க எப்படி வெளில வருவாங்க? முழுமையாக கடனை தள்ளுபடி செய்தா தானே அவங்க அந்த கடன் பிரச்சனை வெளியில வந்து அவங்க அடுத்த வேலையை பார்க்க முடியும். அதனால நீங்க உங்களுடைய அதிகாரிகள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், உங்கள் வாயிலாக முதலமைச்சரை நாங்க கேட்டுக்கொள்வதுதான். உங்களுடைய அதிகாரிகள் சொல்லுவாங்க, ஐயோ நிதி சுமை, கடன் சுமை, கூடுதல் செலவினம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா அதையெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களுக்கு முழு கடன் தள்ளுபடி செய்யணும். ஏற்கனவே 2000 கோடியா 6000 கோடியா உயர்த்திட்டீங்க. இன்னும் ஒரு 18,000 கோடியா அந்த கடன் தள்ளுபடி, கூட்டுறவு கடன்களை மட்டும் தள்ளுபடி செய்யுங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க 1 வருஷத்தை தான் தள்ளுபடி செய்திருக்கிறீங்க. அதற்கு முன்னால ஒரு 2 வருஷம் கடன் அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த கடனையும் முழுமையாக தள்ளுபடி செய்தீர்கள் என்றால் அவங்க கண்டிப்பாக எத்தனையோ கடுமையாக உழைக்க தயாராக இருக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த நிவாரணத்தை நாம் தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் நாங்க அன்போடு கேட்டு